ओम हर हर शंकर महादेव नमः। विद्यां भवति श्रदा कोटि जीवजनन प्रियन्द नितामूल प्रगदीश्वर जगद्धारुण्य जगन्नाथे दिव्यामासि भवन ब्रह्मं तुदाकरुणेशक सत्यं महाकालिं दयाविधं देवीश्वर करुणाकिनी जीवजननी महाशक्ति आसि भवन प्रकक्ष ज्ञाने सदकर्णै सदा कोटि जीवजनन प्रदालोकितं ददा ऋषि अगत्य मामगर्षि आसि भवनात्मने भगंकारुणाहि महापितृदेवतं कुलदेवतं दयाहिने अनुकूल अनुगृहे प्रदा कार्यसिद्धि नित्यं दयाहिने वंशबोधामासि तवन प्रजागिनं भवनात्यानन्त प्रतिलोकाद्यं सदा शंभक्तो नताकौर्तो विद्यक्षण प्रतिकाल सदा संजीवी शकदीर्घायुष्मान् भवकम्। ओम नमः शिवाय नमः। ओम हर हर शंकर महादेव नमः। இறைவன் அருளால் நிறையாய் வாழுங்கள். இறைவன் எப்பொழுதும் கூட இருந்து நன்னிலையை கொடுப்ப சௌக்கியம் உண்டாகட்டும். தீர்காயுஷ்மான் பவ. அனைவருக்கும் வணக்கம். நக்கீரர் தமிழ்ச்சகமும் அகத்தியரையும் இழந்து நடத்துகின்ற டாக்டர் கே கருணானந்தன் அவர்களுடைய 61வது பிறந்த நாளுக்கு எல்லாரும் வந்து சிறப்பு செய்தமைக்கு என்னுடைய உளமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். டாக்டர் கே கருணாகரனுடைய மனைவி சாந்தி அவர்களுக்கு ஒரு தடவை நல்லா கைதட்டி அந்த மணமக்களை மற்ற பேர்லாம் சொல்ல ஆரம்பித்தா அதுலேயே நேரம் போயிடும். ஆகவே எல்லாருடைய பேரையும் சொன்னதாக நினச்சிக்கிட்டு கலைஞர் அவர்கள் சொல்லுவார்கள், நான் பேர் சொல்ல விட்டுட்டா பேரை சொல்ல விட்டுட்டேனே நினைக்காதீங்க, நான் பேர் சொல்லாமல் விட்டவங்கன்னா என் நெஞ்சில் இருக்காங்க அப்படின்னு கலைஞர் சொல்லுவார். கலைஞர் சொன்னதே நான் இப்போ உங்களுக்கு திருப்பி சொல்லி நான் சொல்லலேன்னு நினைக்காதீங்க, சொல்லாமல் இருந்தால் நீங்கள் எல்லாம் என் மனசில் இருக்கீங்க அப்படிங்கிற மகிழ்ச்சியோட சொல்லிக்கூட ஆசைப்படுறேன். கைதட்டு சத்தத்தையே காணுங்க. எங்களுக்கு எல்லாம் சினிமாக்காரங்க, இந்த சினிமாக்காரங்களுக்கு இந்த விசில் அடிச்சாதான் சத்தம் போட்டாதான் விழா நடக்கிற மாதிரியே தெரியும். இல்லாட்டா எங்களுக்கு விழா நடக்கிற மாதிரியே இருக்காது. இன்னும் டல் அடிச்சு போன மாதிரி. ஆகவே கொஞ்சம் எழுந்திரிச்சு உட்காந்து ஐயாவை வாழ்த்துவதற்கு ஒரு முறை கைதட்டுக்க வேணும். ஐயா கருணாகரன் ஐயாவுடைய மனைவியும் அவரும் சேர்ந்து பல நல்ல காரியங்களை செய்திருக்கிறாங்க. எனக்கு சமீபத்தில் தான் அவர் அறிமுகமானார். என் தொகுத்து வழங்கிக்கிட்டு இருக்கிறாங்களே அவர்கள் தான் என்னை அறிமுகப்படுத்தி வச்சாங்க. ராஜா அண்ணாமலை மன்றத்தில் அவருடைய 60வது ஆண்டு விழா நடந்தது. இசை நிகழ்ச்சியோடு நடந்தது. அந்த விழாவிலையும் நான் கலந்துக்கிட்டு அந்த மணமக்களை வாழ்த்துனேன். அதே போல எப்போ சம்பாதிக்கிறவங்களுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் வராது, சம்பாதிச்சு கொடுக்கணுங்கிற எண்ணத்தோடு வாழ்கிற கருணாகரனுக்கு நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் பாராட்டுகள்.
அந்த நிகழ்ச்சியில் இசை நிகழ்ச்சிக்கு வந்தபோது நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அங்கே பாடுறவங்க அந்த இசையமைத்த அந்த குழுவினருக்கெல்லாம் பையிலிருந்து எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்காரு. எதையை கொடுத்துக்கிட்டு இருக்காரு? பணத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த காட்சியை நான் எம்ஜிஆர் அவர்களிடத்தில் பார்த்துருக்கேன். அவருக்கு எடுத்து கொடுப்பாரு. எவ்வளோ கொடுத்தாருன்னு யாருக்குமே தெரியும். அது மாதிரி கருணாநிதியை செஞ்சாங்க. ஆகவே அவரை மனதார வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். அது மட்டும் சினிமா துறையில் தமிழ் தயாரிப்பாளர் சங்கத்தில் செயற்குழு உறுப்பினராக இருக்காரு. ஆகவே திரைத்துறையினுடைய சார்பிலேயே அதே போல இன்னைக்கு நடத்துகிற அந்த 61வது ஆண்டு விழாவில் உழைப்பால் வருந்த திரைக்கலைகளுக்கு விருது வழங்கியிருக்கிறார். அந்த விருது பெற்ற கலைஞர்கள் அத்தனை பேரையும் ஒரு மூத்த இயக்குனர் என்ற முறையில் திரைத்துறையை சார்ந்திருக்கிற கலைஞர்களுக்கு விருது கொடுத்து ஊக்குவித்ததற்காகவும் நம்முடைய கருணாநிதியை மனமான வாழ்த்துகிறேன். விருது பெற்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த விருது பெற்றது இங்கே செய்ததற்காக மட்டுமல்ல, செய்ய போனதுக்காகவும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஆகவே இந்த விருது வாங்கினவங்கெல்லாம் இன்னும் சாதிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் வாழ்த்துக்களோடு வாழ்த்துக்களாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆகவே கலைஞர்களுக்கு பெருமை இந்த விருதுகள் வாங்குவதுதான். ஆகவே அப்படி விருதுகள் வாங்குகிற அந்த அத்தனை கலைஞர்களையும் மூலமாக வாழ்த்துகிறேன். இதுக்கு முதல்ல இந்த ஜீவாவை வாழ்த்துறேன். இந்த பையனை சின்ன வயசுல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு ஒரே ஒரு வருத்தம், ஜீவா மிக விரைவிலே பெரிய ஹீரோவா வரணும் அப்படின்னு வாழ்த்துட்டு ஜீவாவை வாழ்த்துக்கிறது மூலமா இங்க பரிசு பெற்றவர்கள் அத்தனை பேரையும் வாழ்த்துறேன். நீங்களெல்லாம் மிக விரைவில் நீங்க வெற்றி பெற்று விருதுகள் வாங்கி திரையுலகத்தில் சிறந்த புள்ளிகளாக வாழ வேண்டும் என்று உளமாற மனமாற வாழ்க்கிறேன். ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன், டல்லடிச்சு போகாதீங்க. வாய்ப்புக்கான திறமையை வளர்த்து விடுங்க. வேற ஒண்ணும் இல்லை, நாங்கெல்லாம் வந்தோம் வெற்றி பெற்றோம் அப்படின்னு சொன்னா அது காரணம் தொழிலை ஒழுங்கா கத்துக்கிட்டோம். அந்த ஒழுங்கை எங்கிட்ட எத்தனையோ பேர் வர்றாங்க, நான் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன், பாட்டு எழுதுவேன், கவிதை எழுதுவேன், நடிப்பேன் அப்படின்னு இங்கே சினிமாவுக்கு தான் நம்ம தியாகம் பண்ண போகணும்னு சொல்லுவாங்க. அவன்கிட்ட சரி ஒரு கதையை சொல்லணும்னு சொன்னால் அந்த கதையில ஒரு அர்த்தம் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. எப்படி நாங்கள் இந்த கதையை ஏற்றுக்கிறது? சினிமாவில் யாரும் உள்ள விட மாட்டேங்கிறாங்க. இல்லை, உள்ள விட மாட்டோம்னு சொல்லவே இல்லை. நீங்கள் திறமையோடு வந்தால் நிச்சயமாக உள்ள விடுவோம். யாரும் முதல்ல உங்கள் திறமையை வளர்த்துக்கீங்க. வந்திருக்கிற இயக்குநர்களுக்கெல்லாம் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கொண்டு ஆசைப்படுவேன். இப்போ வர்றவங்க எல்லாம் சிறந்த திறமையோடு வர்றாங்க. ரகசியமாக யாருக்கும் ஒன்றும் தெரியாமல் வீட்டில் உட்காந்து அவருக்கு பக்கபலமாக இருக்காரே அவங்களுடைய மனைவி, அவங்க சாந்தி. ஏன்னா வெற்றி யார்கிட்ட இருக்கு? இந்த கவிஞர் உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. நாளைக்கு நம்ம படமெல்லாம் நிச்சயமாக தினத்தந்தியில் வரும். ஏன்னா ஐயா இருந்தாலும் தினத்தந்தியில் அந்த போட்டோ மறுநாள் காலையிலேயே வந்துடும். இந்த ஆண்டுக்கான மிக பெரும் சாதனையாளர் விருது நக்கீர தமிழ்ச்சங்கம் சார்பாக இயக்குனர் ஐயா SP முத்துராமன் ஐயா அவர்களுக்கு வழங்கி தெரிந்து கொள்கிறோம். வரைக்கும் வச்சுருவாங்க ஃபோன் பேசினாரு. அதை பற்றி இந்த கொண்டு வேலையை பார்க்க இதுக்கு மேலே ஐஸ் வச்சுட்டா ஊழிடும். ஏன்னா காசு முத்து நல்லா பேசுகிறேன், கவிதையே பேசுவேன், அதான் சொல்கிறேன். இவர் வேண்டாம் கவுன்சிலரு நல்லா பேசுவார். ஆனால் நீ பொலிட்டிக்கல் ஆளு உனக்கு போடுவேன். எனக்கு ஏன் மாலைக்கு வீரைக்கு நரம்பு வேண்டும், மாலைக்கு வெந்நீர் வெளிச்சம் வேண்டும், ஆடிப்போல் மேனிக்கு அத்தான் வேண்டும், அரசுக்கு படவீடு முரசு வேண்டும், தேனிக்கு பூக்காடும் கூடு வேண்டும்,
தென்றலுக்கு தாளாட்டும் கொடிகள் வேண்டும், வானுக்கு புது விடியல் வேண்டும். இந்த வள்ளல் கருணாகரன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு உங்க அத்தையுடைய வாழ்த்துகளும் வேண்டும் வேண்டும் என்று கேட்டு இங்கே அருமை அண்ணன் அமர்ந்து பேச சொன்னால் நடந்து வந்தார். அந்த நடையை பார்த்துதான் பாடியிருப்பார்கள் போருக்கு. நீ நடந்தால் நடை அழகு என்ற வரிகளுக்கு ஏற்ப அழகாக நடந்து வந்தார் அருமை அண்ணன் அவர்கள். நீ திரையுலகத்தில் உழைப்புகளை எடை போடும் தராசு, நீ ஆதரித்தால் பலர் உயர்ந்தவர்கள் மெராசு, ஒரு முறையே நீ என் மீது உரசு, உயரும் பாரியன் சிரசு என்று சொன்னவர்கள் பல்லாயிரம் பேர் இங்கே, உயர்ந்தவர்களும் பல லட்சம். அருமை அண்ணன் பேசும்போது ஒன்று சொன்னார். கவிஞர் காசி முத்துமாணிக்கம் அவர்கள் தேர்தல் பயத்திலே, தேர்தல் கலக்கத்திலே, தேர்தல் தயக்கத்திலே கொஞ்சம் யோசிக்கிறார் என்று. திங்களுக்கு பிறகு செவ்வாய் என்பதிலே மாற்றம் இருக்கலாம், ஜனவரிக்கு பிறகு பிப்ரவரி என்பதிலே மாற்றம் இருக்கலாம், தைக்கு பிறகு மாசி வருகிறதா ஆவணி வருகிறதா குழப்பம் இருக்கலாம். ஆனால் வருகின்ற தேதியில் திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெறும் என்பதிலே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். இரண்டாம் முறையாக தங்க தளபதி ஆட்சியிலே அமர்வதிலே எங்களுக்கு எந்த தடுமாற்றம் இல்லை. எனக்கு முன்னால் இங்கே பேசிய ஒருவர் சொன்னார், ஈகை கருணாகரன் அவன் இவன் எவனும் வெல்ல முடியாத ஈகை கருணாகரன். அவர் சொன்னார் பெண்களுக்கு அவர் நிறைய கொடுப்பார் என்று. ஏன் பார்வதிக்கு கொடுக்க கூடாதா? வந்தவள் லட்சுமி என்று தெரியாமல் திருப்பி அனுப்ப முடியுமா? வந்தவள் சரஸ்வதி என்றால் என்ன செய்வீர்கள்? கீழே பார்த்தால் அகழ்த்தி, மேலே பார்த்தால் ஆகத்தி, அந்த பக்கத்திலே திருப்பதி, எனக்கு பிடித்த ஒரு தளபதி, அங்கே உட்கார்ந்து போர் சாந்தி. சாந்திக்கு கொடுத்தால் என்ன? மன சாந்திக்கு கொடுத்தால் என்ன? பெண்களுக்கு கொடுத்தால் தவறு இல்லை. ஏனென்றால் ஒரு ஆண் படித்தால் அவன் முன்னேறுகிறான், ஒரு பெண் படித்தால் அந்த குடும்பமே முன்னேறுகிறது என்று உங்கள் எம்ஜிஆர் தான் அந்த காலத்திலே சொன்னார். ஆகவே அது தவறல்ல. ரத்தன் டாட்டோ அவர்கள் தன் வாழ்க்கையிலே வெற்றி பெற்றார். நீங்கள் மகிழ்ந்தது எப்போது என்று கேட்டபோது நான் 4 முறை மகிழ்ந்தேன் என்று சொன்னார். ஒரு முறை. நன்றி ஐயா. கவிஞர் அவர்களுக்கு இயக்குனரும் நீதியரசரும் நல்ல கரகோஷம் கொடுங்க. நீங்க ஒரு பிறந்தநாள், இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களோட ஒரு நல்ல கரகோஷம் கொடுங்க. இசையமைப்பாளர் சௌந்தரன் ஐயா அவங்களுக்கு நாங்கள் ஒரு சிறப்பு பண்ண போகிறோம் அடுத்தது விழால. அதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ஐயாவுடைய வாழ்த்துறை வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வாழ்த்துக்கள் ஐயா அவர்களுக்கு. உழைப்பாளர் தினத்தில் அவரது பிறந்த நாள் எண்ணும் பொழுது உண்மையில் நெஞ்சம் அவர்களை வெகுவாக பாராட்டுகிறது. அவர் கரத்தில் உங்களது வாழ்த்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நீ வர வேண்டும், கடந்த வருடம் நடந்ததெல்லாம் பழைய ஏட்டிலே கணிது வரும் புது வருடம். ஈகை அண்ணனுடைய மேடையிலே நன்றி. போய் பிடிக்கும். ரஜினி முதல் கமல் வரை அனைவருக்கும் முத்துராமன் என்றால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த முத்துராமனுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நீங்க யாருக்கும் ஒண்ணு பிடிக்காது, விஜய் தான் பிடிக்கும். அது அவருக்கு பிடிக்காது. எனக்கு பிடிச்சது அவர் பிடிச்சது அவர் சொல்றாரு. அவருக்கு ஒன்லி கலைஞர் தான் பிடிக்கும். வேற எதுக்கு நீங்க மட்டும் சொல்றீங்க? நீ போய் தம்பி இங்கதான் வீடு போய் வாங்கிக்கலாம். இல்லைன்னா அம்பி என் பேர் ரூம் போட்டு அவனை காசு கொடுக்க சொல்லிடலாம். நீ கவலைப்படாத. அவர் உசுப்பே தர வைக்கிறாரு. சும்மா போயிட்டு வரியா?
ಯಾರು ರೆಕಾರ್ಡ್ ಬರ್ತಾರೆ ಈಗ ஒரு சின்ன ஃப்ரேம் கட் ஆனா கூட ಒಂದು காசு கட்டிட்டான் ஜட்ஜி பணம் தான் என்ன பண்ணிச்சு ரெக்கார்ட் சத்தியங்களா இதுக்கப்புறம் நான் வந்து டயர்டு நீங்கள் வாய்ப்பாக வச்சுனே இருப்பாங்க பைத்தியம் பண்ணுங்க அடுத்ததாக விழாவில் சிறப்பு செய்து கொண்டிருக்கும் இசையமைப்பாளர் ஐயா சௌந்தரன் அவர்களுக்கு 2 நிமிடம் வாழ்த்துக்களை வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறோம். வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். காலம் கடந்து கொண்டிருக்கிறது. நான் சிறப்புரையாற்ற வரவில்லை, விருது பெற வந்திருக்கிறேன். அதனால தானே பேசக்கூடாது. எனக்கு இது போல விருதுல எனக்கு என் விருப்பம். ஏன்னா இது மனதார கொடுக்கப்படுவது. என் பாட்டை கேட்டிருப்பாங்க, என் படத்தை பாட்டிருப்பாங்க. பெரிய அளவுக்கு வரல, பெரிய அளவுக்கு வந்து ஒரு கோடி சொல்லணும். அது போல பணிவுல என்னோட நிறைய பேர் பேசுவாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சேலம் பாண்டியன் படத்துல எனக்கு விருது கொடுக்குறது அறிவிச்சாங்க. சரி கொடுத்துட்டாங்க போல இருக்க நினைச்சிட்டு இருக்கேன். கடைசியில பாத்தீங்கன்னா இப்பதான் வந்திருக்காரு, மினிஸ்டர் வந்திருக்காரு. முதல்ல கொடுக்க கூடாது. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பெரிய ஜாமாவெல்லாம் இருக்காங்க, தப்பா நினைச்சுவாங்க. அதனால அவங்க கொடுக்கல. ஆனா ரெக்கார்டிங் இன்ஜினியருக்கு வந்து அவார்டு கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு தமிழக அரசு அவார்டு கொடுத்தாங்க. பேப்பர்ல இருந்துச்சு, நானும் பார்த்தேன். சரி நமக்கு கொடுக்காட்டினாலும் நம்மளுடைய ரெக்கார்டிங் இன்ஜினியருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். மறுபடியும் ஒரு ரெக்கார்டிங் இன்ஜினியர் என்ன வந்து பார்த்தாரு. சார் நான் தானே ரெக்கார்டிங் இன்ஜினியரா உங்களுக்கு வேலை செஞ்சேன். ஆமாண்ண, எனக்கு அவார்டு கொடுக்குறதா தானே போட்டிருந்தாங்க சேரன் பாண்டியன் படத்துல. ஆமாண்ண, எனக்கு இந்த அவார்டு வாங்கினதை நீங்க பாத்தீங்களான்னு. எனக்கு தெரியாத இல்லை, தெரியுங்களேங்க அப்படின்னு சொன்னேன். எனக்கும் கொடுக்கல சார், யாரோ ஒருத்தவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு. யாரோ ஒருத்தவருக்கு கொடுத்த வாங்கினவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த படத்துல நான் ஒர்க் பண்ணவே இல்லை, எனக்கு வேணும்னு சொல்ல அவரை கூட வாங்கிட்டு போயிட்டார். ஏன்னா ரெக்கமெண்ட் இருந்தா பேக்ரவுண்ட் இருந்தா யாரு வேணாலும் அவார்டு வாங்கலாம். உண்மையான உழைப்புக்கு மரியாதை கிடையாது அப்படிங்கிறத 1990 நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு பிறகு எந்த அவார்டுக்கு நான் ஆசைப்படவே இல்லை, நான் போகவே இல்லை. இந்த வருஷம் தானே கூப்பிட்டுருந்தாங்க இயலிசை நாடக மன்றத்துல. சார் உங்களுக்கு கலைமாமணி அவார்டு கூட கொடுக்கலையாங்க. ஆமா சார், நான் வந்து உங்களுக்கு கேட்கறதுல நீங்க கொடுக்கல, இந்த வருஷம் நாங்க கொடுக்கறது சார் சொன்னாங்க. மறுபடியும் அறிவிச்சாங்க. இல்ல ஏன்னு கேட்டது அவங்க சொன்ன காரணம் என்ன தெரியுமா? இப்போதைக்கு வர்ற புதியவர்களுக்கு கொடுங்க, அப்புறம் பாத்துக்கலாம். ஃபெமிலியர்கள் கொடுத்தா இந்த அரசுக்கு பேர் கிடைக்கும்னு சொன்னாங்க. அதனால ஃபெமிலியரா ஆளு கொடுத்துருக்கு சார், அடுத்தது உங்களுக்கு தரேன்னு சொன்னாங்க. எப்படி இருக்கு? ஆக அவார்டுங்கிறது இப்படிதான் கிடைக்குதுங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவார்டுங்கிறது தானா வரும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பேசுவாங்க, என்கிட்ட பேசிட்டு சொல்லுவாங்க. இப்ப கூட என்ன சொன்னாங்க இல்லைங்களா, 35 வருஷத்துக்கு முன்னாடி மியூசிக் டைரக்டரா வந்தாருன்ட்டு. நான் 35 வருஷத்துக்கு முன்னாடி மியூசிக் டைரக்டரா வந்த மாதிரி நான் இல்லவே இல்லை. 3 மாசத்துக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்த மாதிரி தான் நான் இருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா விஜய் எங்கெங்கெல்லாம் பிரச்சாரத்துக்கு போறாரோ அங்க முதல் பாட்டா என் பாட்டா தான் போடுறாங்க. கண் பார்த்து மயங்கி போடும், கருங்கல்லோ கரைஞ்சி போடும், என் மகராச அழகால மனசெல்லாம் குடிந்து போடும், ஏ சம்பா நாத்து. அந்த படம் தான் போடுறாங்க. அடுத்த சாமிக்கு இன்னும் போடுறாங்க. தெருவெல்லாம் கோலமிட்டு திரியேத்தி குத்து விளக்கு வச்சு உனக்காக மச்சான் காத்திருப்பேன், உறங்காம கண்டு முடிச்சிருப்பேன், ஏ சம்பா நாத்து. இந்த படம் தான் போடுறாங்க. 2 மாசமா பாத்தீங்கன்னா உலகம் ஃபுல்லா போயிட்டு இருந்த பாட்டு. இது அவார்டு. இதை விட எனக்கு என்ன வேணும்? நான் கேட்டு அது கிடைக்கல, கோடிக்கணக்கில் பார்த்துட்டு இருக்காங்க. நான் அதுக்கெல்லாம் ஆசைப்படல. ஆனா ஒண்ணு சொல்றேன், நானு சில பேரு உழைக்காமலே வாழ்ந்துட்டு இருப்போம், நிறைய பேர் இருப்போம்.
ஆனா நிறைய பேர் பாத்தீங்கன்னா உழைப்பாங்க ஆனா வாழ மாட்டாங்க. நிறைய துறையில பாத்தீங்கன்னா நமக்கு இது வருமானம் கிடைக்கல மாத்திக்கலாம்னு மாத்திவாங்க, முன்னேற முடியல மாத்திக்கலாம்னு மாத்திவாங்க. ஆனா சினிமா துறைக்கு ஒருத்தன் வந்துட்டான்னா, அதுல தொழிலை கத்துட்டாங்க, ஐக்கியம் ஆயிட்டான்னா அடுத்த துறைக்கு போறது நினைக்க மாட்டான். நம்ம அழிஞ்சாலும் சரிடா இதில் தாண்டா இருக்கணும் அப்படின்னு உழைப்போம். அவங்களுக்கு அவார்டுங்கிறது முக்கியம் இல்ல. நீங்க எல்லாம் சொல்றீங்களா பாத்தீங்களா, எங்களை வாழ்த்துற பாத்தீங்களா, போன்ல பாத்துருக்கீங்க, நேர்ல பாத்துருக்கீங்க, இது போல கூட்டம் இருக்கு, இந்த கொடுக்குறீங்க, விருது கொடுக்குறீங்க, இதெல்லாம் எங்களுக்கு அவார்டு. அது போல கஷ்டப்படுறவங்களுக்கு, இப்படி சாதிக்க முடியாதவங்களுக்கு, நீச்சல் அடிச்சு மேல நிலைக்கு வர முடியாத சினிமாக்காரங்களுக்கு, அவங்க எங்கேயாச்சும் சாதிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் இது போல ஊக்கப்படுத்துறீங்களா, இதுதான் அவார்டு. எனக்கு போறண்டா, இது போறண்டா, பெரிய அளவுக்கு சாதிக்க முடியாதுனாலும் 25 கோடி 50 கோடி சம்பளம் வாங்காட்டினாலும் என்ன அந்த உணர்வை தெரிஞ்சு, என்னுடைய திறமை தெரிஞ்சு என்ன பாராட்டுறாங்க போறா, அது போறண்டா அப்படின்னு நினைச்சு போறாங்கல்ல. இப்படிப்பட்ட அமைப்பிலிருந்து கொடுக்கக்கூடிய அவார்டு தான் எங்களுக்கு ஊக்கமா இருக்கு. எனவே பேசுவதற்கு வரல, ஏதோ எனக்கு தோணுச்சு சொல்லிட்டேன். இப்போட பாத்தீங்கன்னா காலையில ஒருத்தர் எனக்கு சொன்னாரு, சார் நீங்க இப்பதான் நியூஸ் ரேட்டர் போடுறத நாங்க பாக்குறோம். ஏன்னா சமீபத்துல பாத்தீங்கன்னா இப்பதான் பாத்தீங்கன்னா யூடியூப்ல நிறைய பாட்டு போடுறாங்க. பாட்டை போட்டு என்ன பண்ண கையை இது பண்ணிடுறாங்க. அதை ஊக்கப்படுத்தி பணம் கொடுத்து ஒரு 4 நாள் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. பாத்தீங்கன்னா 12 கோடி பார்த்தான், 25 கோடி பார்த்தான் அப்படின்னு அப்படிலாம் போடுறாங்க. ஆனா என் பாட்டு பாத்தீங்கன்னா சமீபத்துல பாத்தீங்கன்னா யாரு போட்ட கோடுன்னு ஒரு பாட்டு, அந்த பாட்டு நிறைய பேர் பாடுங்க. இது வரைக்கும் 2000 லட்சம் பேர் பாத்துங்க. எந்த ஹைப்பும் கிடையாது, எந்த டாக் அவுட்டும் கிடையாது, யாரும் சப்போர்ட் பண்ணல. கோடி தேனிருக்கும் இடத்தை தேடி கண்டு பிடிக்கட்டுமா, எடுக்கையில் புண்பட்டா இதழால் உத்தடம் கொடுக்கட்டுமா, கதவை இழுத்து இருக்க சாத்தி இருட்டுக்குள்ளே என்ன கேடு, இளமைக்கான நான் கொடுப்பேன். என்ன வரிகள் சார், எப்படி சார் போட்டீங்க? நீங்க 35 வருஷம் இசையம் பண்ற கிடையாது சார், இந்த 2 வருஷத்துல நீங்க நிறைய பண்ணு சார். ஏன் ஒருத்தர் இங்க வந்திருக்காரு, அவரு காலையில பாடாரு, திரராரே திரராரே தீரரா, திரராரே திரராரே தீரரா, என்னதான் உறவு இருந்தாலும் ஒன்னதான் நினைக்கிறேன், இருந்தும் உசுறு இல்லாம என்னவோ இருக்கிறேன், தங்கமே உன்னை எண்ணித்தானே தனியா தவிக்கிறேன், தரையில துடிக்கிற மீன தண்ணிக்குள் இழுக்கிறேன், பொட்டு வச்ச குமரி பெண்ணே கேளடி, நீ எட்டி வச்சா இமயமல ஏழடி, திரராரே திரராரே தீரரா, திரராரே திரராரே தீரரா, ஏ அழற பொண்ணே கொஞ்சம் சிரிச்சு போடு, அந்த சிரிப்புக்குள்ள துன்பம் எரிச்சு போடு, ஒருத்தர் பாடி கட்டுறாரு, யார் தெரியுங்களா, நம்ம மனவை பொன்மாடிக்கும் அவர் பாடுறாரு. இது போல எத்தனையோ பேர் எனக்கு பாடி காட்டுவாங்க, எத்தனையோ பேர் இந்த வாழ்த்துவாங்க. இந்த வாழ்த்து பாத்தீங்கன்னா இந்த மேதனத்துல ஒரு வாழ்த்து எனக்கு இந்த நக்கீரா தமிழ் சங்கத்தின் மூலமா கிடைச்சிருக்கு. அந்த வகையில என்னையும் பரிசித்து என்னை சிறப்பித்த மீடியா சங்கர் பாஸ்கர் அவர்களுக்கு என் உளமார்ந்த நன்றிகளை தெரிவித்து இந்த சூழலோடு விடைபெறுகிறேன். அதற்கு முன்னதாக இன்று பிறந்தநாள் காணும் திரு கருணாகரன் அவர்கள் நீண்ட கொண்ட அம்மா அகத்தியர் அம்மா வந்திருக்காங்க. அவங்க வாழ்த்து வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். 2 நிமிடங்கள் அம்மா நேரம் கலக்கிறேன். திருச்சிற்றம்பலம். வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். இன்று மிக சிறப்பான நாளும் உழைப்புக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கும் நாளாகி எல்லோரும் கொண்டாடப்பட வேண்டிய நன்னாளிலே இன்று விழா எடுத்திருக்கும் முக்கியஸ்தராய் கருணாகரன் ஐயா அவர்களுக்கும் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கும்
நமது அகத்தியர் டிவி நிருபர் கோவிந்தராஜ் ஐயா அவர்களுக்கும் வணக்கம். இயல், இசை, நாடகம் என்பது இறைவனுக்கு மிகவும் பிடிக்கும். சதாசிவத்துக்கு அவர்தான் முன்னோடியான நாட்டியம் என்பதற்கு முன்னோடியாய் இருப்பவர். ருத்ரதாண்டவமாயும் கலையை மேலோங்க நிலையில் நாம் எதை கொண்டு வந்தாலும் சிவத்துக்கு உரியதாகும். அவர் அன்பும் பொறுமையும் கருணையும் இரக்கமான இறைவன். கலையுலகத்துக்கு பெரும் கதாநாயகன் அவராகிறார். பிரபஞ்சங்களுக்கும் பிரபஞ்ச ஆற்றலையும் அக்கூற்றை முன்னோடியாயிருந்து நிகழ்த்துவோர். ஆகையால் யாரு மொட்டை தம்பி? ஹலோ பாஸ், மொட்டை பாஸ் சார் உட்காருங்க. மொபைல் 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 ஐயா, இங்கே இத்தனை கேமரா இருக்கு. உட்காருங்க சார், பின்னாடி கேமரா இருக்குது. யாரையே வந்துடுறானே இங்கே பார்த்தீங்களா? எந்திரிச்சு இங்கே அவுத்து காமிச்சிங்கன்னா பறந்து தலைவர் ஐயா ஜோதிமணி அவர்கள் சிறப்புரையாற்றி ரொம்ப அன்புடன் அழைக்கிறோம். வருக, சிறப்புரை ஏற்புரையும் சேர்ந்து தருக. தொழிலாளர்களை நேசிப்பவர்களாகவும் ஒரு எளிய ஒரு சிறிய ஒரு நிறுவனத்தை நிறுவி இன்றைக்கு சாதனை மனிதராக கவியரசர் கண்ணதாசன் ஒரு பாடலை சொல்லுவார். மாபெரும் சபையில் நீ நடந்தால் உமக்கு மாலையில் விழ வேண்டும், மாற்று குறையாத மன்னவன் யார் என்று கேட்டால் கருணாகரன் அவர்கள் என்று சொல்ல வேண்டும். அந்த வகையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அண்ணன் அவர்களை வாழ்த்துவதோடு வணங்கி மகிழ்கின்றேன். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 6 மணி நேரத்தில் ஏற்பாடு பண்ண விழா தான் இந்த விழா. மற்ற 3 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் இந்த விழாவுக்கு காரணம் அண்ணன் தான். அப்படி வாழ வேண்டும் என்று நக்கிர தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இணைய விழா, இது இன்ப விழா. இன்று உழைப்பாளர் தினம் மே 1 சிறப்பான முறையில் நடைபெற்றிருந்த விழா. தமிழ்நாடு கலைஞர் கட்டிட கட்டுமான மணி மற்றும் அமைப்பு சாரா தொழிற்சங்கத்தினுடைய மாநில தலைவர் என்ற முறையிலே இந்த நிகழ்ச்சிக்கு எங்கள் சங்கத்தின் நிர்வாகிகள் வருகை தந்திருக்கும் போற்றுதலுக்குரிய மாமனிதர் ஐயா ஜெயச்சந்திரன் அவர்களே, சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் தேவன் அவர்களே, சங்கத்தினுடைய பொருளாளர் திரு சக்கரவர்த்தி அவர்களே, சங்கத்தினுடைய மாவட்ட மாநில ஒன்றிய நிர்வாகிகளே, சங்கத்தினுடைய மகளிர் அணியை சார்ந்தவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு பெருந்தொழிலாக வருகை தந்திருக்கும் திரைப்படத்துறை சார்ந்தவர்களே, விவசாய பெருங்குடி மக்களே, நண்பர்களே, தோழர்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த உழைப்பாளர் தினத்தன்று உயர்ந்த உள்ளத்தோடு, உயர்ந்த எண்ணத்தோடு, உயர்ந்த மனப்போங்கோடு வருகை தந்து மேடையில் அமர்ந்து அமைதி காத்த ஐயா நீதி அரசர், வாழ்க்கையில் தூய்மையாக கடைபிடித்து நீதிக்கு நீதி வழங்கி இன்றும் நிலைத்து நிற்கும் ஐயா அவர்களுக்கு முதற்க நன்றியும், ஏஎம் நிறுவனத்தின் மிகப்பெரிய தயாரிப்பு நிறுவனமான திரைப்படத்துறையிலே ஜாமோனாக விளங்கி கமலஹாசனும் ரஜினிகாந்தையும் சிற்பமாக சிற்பி எடுத்து இந்த உலகத்தில் நடிகளாக உருவாக்கி காட்டிய போற்றுதலுக்குரிய மாமனிதர் ஏஎம் நிறுவன தலைவர் எப்படி வெள்ளையாடை அணிவாரோ அதே போன்று இந்த மாமனிதரும் வெள்ளையாடை அணிந்து 92வது வயதிலும் இளம் வாலிபர் போல் பேசி உள்ளத்தை மறக்கக்கூடிய மாமனிதர் 100 ஆண்டுகள் அல்ல, 200 ஆண்டுகள் அல்ல, சித்தர் வாழ்கின்ற வாழ்க்கை அவர் வாழ வேண்டும் என்று இந்த நேரத்தில் கடவுளை நான் பிரார்த்திக்கிறேன்.
அதே போன்று இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் விஜயமுரளி அவர்கள் எங்கள் சங்கத்தினுடைய மாநில துணைத் தலைவராகவும் பிஓ சங்கத்தினுடைய நிறுவன தலைவராகவும் சினிமா துறையில் பல நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் சிறப்பு விருந்தினர் அழைத்து காட்டியிருக்கும் அன்பு அண்ணன் சினிமா துறைக்கு என்னை அறிமுகப்படுத்துவமான விஜயமுரளி அவர்களுக்கும் என்னுடைய வாழ்க்கை வரலாறை புத்தகமாக எழுதி உடல்நலம் குன்றியிருந்தாலும் என்னுடைய தம்பிக்கு இந்த புத்தகத்தை நான் எழுத வேண்டும் என்று உணர்ச்சி வசப்பட்டு இந்த புத்தகத்தை எழுதி முடித்து தள்ளாடியே கொண்டு இந்த மேடைக்கு வந்து புத்தகத்தை வெளியிட்டு அமர்ந்திருக்கும் காந்தி அண்ணன் அவர்கள், முன்னாள் முதலமைச்சர்கள் திரு கருணாநிதி, ஜெயலலிதா, எம்ஜி ராமச்சந்திரன் போன்ற உயர்ந்த மாமனிதர்களுக்கு புத்தகங்களை எழுதி வெளியிட்டு நூற்றுக்கணக்கான புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறார். அப்படி ஒரு மாமனிதர் என்னை ஒரு மனிதனாக மதித்து இப்படி ஒரு புத்தகத்தை வெளியிட்டு நான் பிறந்த கிராமத்தில் இருந்து இன்று இந்த மேடையில் பேசுகின்ற நாள் முதல் அந்த புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். அவரை எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் இங்கு உங்கள் சார்பாகவும் அவருக்கு கோடான கோடி நன்றி கடன் பட்டிருக்கிறேன். காரணம், பள்ளி புத்தகத்தையே நான் எடுத்து செல்லாத ஒருவன் எனக்கும் ஒரு புத்தகம் எழுதி அந்த புத்தகத்தை இந்த மேடையில் வெளியிட்டிருப்பது அளவு கடந்த மகிழ்ச்சி. காரணம், எங்கள் குடும்பத்தாரும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிறார்கள். என் மனைவி, மகள், மகன், பேத்தி, பேரன், அக்கா, தம்பி, தங்கச்சி இவர்களையும் அந்த புத்தகத்தில் நான் குறிப்பிட்டிருக்கிறேன். இன்று நான் இந்த உயர்ந்த இடத்திற்கு உயர்ந்த இடம் என்று சொல்வதற்கு ஒன்றுமில்லை. உழைப்பால் உழைத்துக் கொண்டிருக்கிறேன், மேலும் உழைத்துக் கொண்டே இருப்பேன். அதனால் இந்த தொழிலாளர் தினம் ஒரு அற்புதமான தினமாகும். இந்த நேரத்தில் இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் போற்றுதலுக்குரிய பெண்மணி தின உரிமை பத்திரிகை ஆசிரியரும், எங்கள் நிகழ்ச்சி, என்னுடைய நிகழ்ச்சி எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் காலதாமதமாக இருந்தாலும் நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு என்னை உற்சாகப்படுத்துகின்ற ஒரு மாபெரும் பெண்மணி கல்பனா அவர்களையும், அதே போன்று அகத்தியர் டிவி அருமையான தன்னுடைய சொற்பொழிவால் நமக்கெல்லாம் ஆசீர்வாதம் வழங்கி அமர்ந்திருக்கும் சகோதரிக்கும், இங்கு வந்திருக்கும் ஊடகர்களுக்கும், டிவி தொலைக்காட்சி நிறுவனத்திற்கும் மற்றும் என்னோடு பணியாற்றும் சங்க உறுப்பினர்களுக்கும் கோடான கோடி நன்றிகளை பெற்றிருக்கிறேன். அதேபோல் என் குடும்பத்தாரும் எனக்கு உறுதுணையாக இருந்து செயலாற்றிய என்னுடைய சகோதரிகளுக்கும், எங்கள் குடும்பத்தில் நாங்கள் 8 பேர். அண்ணன் பெயர் குப்பன், இன்னொரு அண்ணன் பெயர் பன்னீர், அக்கா பேர் மீனா, இன்னொரு அக்கா பேர் மலர்விழி, தம்பி பேர் மனோகரன், தங்கை பேர் மகேஸ்வரி, மனைவி பேர் சாந்தி, மகன் அனிதா, மகள் அருண்குமார். இப்படி என்னுடைய பிள்ளைகள், மருமகன் ஸ்ரீநித்யா போன்றவர்களெல்லாம் உறுதுணையோடு தான் இந்த சிறப்பான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெற்றிருக்கிறது. அதோடு இல்லாமல் என்னை சார்ந்த நண்பர்கள், உறவினர்கள் ஊக்குகின்ற விதத்திலே என்னால் இயன்ற உதவிகளை செய்து வருகிறேன். அதன் அடிப்படையிலே ஐயா நீதிபதி அவர்கள் மன்னித்துக் கொள்ள வேண்டும். ஒரு 10 நிமிடம் நான் காலதாமதம் ஏற்படும். என்னுடைய சங்கத்தில் பணிபுரியும் நிர்வாகிகளுக்கு இயக்குனர் சிறப்பும் நீதிபதி ஐயா அவர்களும் விருது கொடுத்துவிட்டு நீங்கள் நிறைவுரை ஆற்ற வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். முதலாவதாக விருது பெறுவார் ஜெயச்சந்திரன், சங்கத்தினுடைய மாநில செய்தி தொடர்பாளர் மற்றும் நிகழ்ச்சி சங்கத்தினுடைய கௌரவ ஆலோசகர் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம். அவருக்கு விருது வழங்கி கௌரவம் செய்கிறார் நீதி அரசர் அவர்கள். ஒரு சால்வு ஐயா அருண் சீக்கிரம் வாங்க. தலைவர்
நான் போட்டோகிராஃபர் உட்காருண்ணா. சங்கத்தினுடைய துணைத் தலைவர் கூறிய சகோதரர் வரதராஜன் அவர்கள் அன்போடு மேடை கழிக்கிறோம். இளம் இயக்குனர் அருண்குமார் என்னுடைய மகன், சங்கத்தினுடைய இளைஞரணி செயலாளர் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். போங்க. சங்கத்தினுடைய துணைத் தலைவர் போற்றுதற்குரிய மாமனிதர் விஜயமுரளி அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். ஏன் இவர் அதுக்கு போயிட்டே இருக்காரு? சங்கத்தினுடைய செய்தி தீர்ப்பாளர் நீத்துக்கார் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். அன்போடு மேடை கழிக்கிறோம். இயக்குனர் வசந்தகுமார் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். அருண்குமார் மனைவி ஸ்ரீநிதி அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். தின உரிமை ஆசிரியர் திருமதி கல்பனா அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். அவர்களை விருது வழங்கி கௌரவம் செய்யப்படுகிறது. மாநில துணைத் தலைவர் தம்பி கோவிந்தராஜ் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். வசந்தகுமார் வந்துட்டாரா? ஜெயசூர்யா விருது வழங்கி பெருமை கொள்கிறோம். உட்காருண்ணா மொபைல். ஐயா டைம் ஆயிடுச்சு, சீக்கிரங்க. சத்யனா சீக்கிரம் தஞ்சி பேசுறீங்க. இன்னைக்கு ஃபுல்லா உயர்பாத தினமா போயிட போகுதுண்ணே.